பிரியாணி. பிரியாணி அப்படின்னு சொன்னாலே அத புடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார்னா எப்படி சின்ன குழந்தை எல்லாத்துக்கும் தெரியுமோ, அந்த மாரி பிரியாணி அப்படின்னு சொன்னாலே, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் பிரியாணி. பிரியாணிக்கு எப்பவுமே ஹைப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரியாணி எப்படி உருவாச்சு? தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு நாம சில 100 பல வருஷங்களுக்கு முன்னாடி போக வேண்டியதா இருக்கும் வரலாற்றுல. பேரரசர் அக்பர் ஒரு உணவு பிரியர். அவருக்கு எப்பவுமே உணவு ரொம்ப டேஸ்டா இருக்கணும். உணவு டேஸ்டா இல்லன்னா சமையல்காரங்கள ரொம்பவும் கடிஞ்சுப்பாராம். அக்பருடைய தொந்தரவு தாங்க முடியாம அரண்மனை சமையல்காரர் ஒருத்தர் ஒரு நாள் அக்பர் வேட்டைக்கு போயிருந்த நேரமா பார்த்து அரண்மனைய விட்டு ஓடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அரண்மனைய விட்டு கிளம்புற நேரத்துல அக்பர் மேல இருந்த கோபத்துல அரண்மனை சமையல் கூடத்துல இருந்த அரிசி, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், லவங்கம் மற்றும் எல்லா காய்கறிகளையும் ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு அதுல தண்ணியையும் ஊத்தி அடுப்பு கொஞ்சம் மூடி விட்டு கிளம்ப தயாராயிருக்காரு. அப்ப கூட அவருடைய கோபம் தீரலங்க. அதனால ஒரு பெரிய தட்டை வச்சு அந்த பாத்திரத்தை மூடி அதன் மேல நெருப்பு சாம்பலை அள்ளி கொட்டி அதுக்கப்புறமா அரண்மனையை விட்டு ஓடி போயிருக்காரு. வேட்டைக்கு போன அக்பர் திரும்பி வந்து பார்க்கும்போது சமையல்காரர் ஓடி போனது தெரிஞ்சு போயிருக்கு. வேட்டைக்கு போய் திரும்பி வந்த பசியில ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்ற நினைப்புல சமையலறைய சுற்றி வந்த அக்பருக்கு ஓடி போன சமையல்காரர் செஞ்சு வச்சு விட்டு போன நெருப்பு சாம்பலோட கூடிய பெரிய பாத்திரம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. சரியான பசியில இருந்த அக்பர் அந்த பாத்திரத்தின் மேல இருந்த நெருப்பு சாம்பலை எல்லாம் எடுத்துட்டு தட்டை திறந்து பார்க்கும்போது நல்ல கம கமக்கிற வாசனையோட கூடிய அரிசி உணவு நல்லா வெந்து தம் கட்டப்பட்ட நிலையில சாப்பிடுறதுக்கு சரியான பக்குவத்துல இருந்திருக்கு. அக்பர் அந்த உணவை சாப்பிட்டுட்டு அதோட சுவையில மெய் மறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த சுவை மிகுந்த அந்த அரிசி உணவுக்கு ஓடி போன அந்த சமையல்காரர் பெயரையே சூட்டிட்டாராம். அந்த சமையல்காரர் பெயர் தான் பிரியாணியா. இது உண்மையோ பொய்யோ அந்த கடவுளுக்கும் அக்பருக்கு தாங்க தெரியும். எது எப்படியோ நம்மளுக்கு சாப்பிட நல்ல வகை வகையா பிரியாணி கிடைச்சா சரிதானே.